பிள்ளைகளாய் இருக்கிற நாம், நீதிக்கென்று பிழைத்த நாம் என்ன செய்கிறோம்? இதை அனுசரிக்கும்படி கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வீடுகளுக்குள்ளே எந்த நிலைக்கால்களிலெல்லாம் ரத்தம் ஊசப்பட்டதோ அந்த வீடுகளுக்குள்ளே இருக்கிற தலை பிள்ளைகளை மாத்திரம் சத்துரு தொடவில்லையா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வீடுகளிலே மூத்த பிள்ளை, இரண்டாவது பிள்ளை அப்படி இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் இயேசுவுடைய ரத்தத்துக்குள்ளே வந்த வீடுகளுக்குள்ளே மாத்திரம் சத்துரு அதிகாரம் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அதிகாரம் கொண்டாலும் அவன் ஜெயம் எடுக்க முடியாது. ஜெயம் யாருக்கு தான்? இயேசுவுடைய பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. ஆனால் அந்த கர்த்தருடைய பஸ்காவை புசிக்கிற அந்த வீடுகளுக்குள்ளே ஞானஸ்நானம் எடுக்காத ஒருவன் விருத்த சேதனம், அந்த காலத்துல விருத்த சேதனம் கொடுக்கப்பட்டது. ஆண்களுக்கு மாத்திரம் தான் அந்த விருத்த சேதனம் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அதுல விருத்த சேதனம் எடுக்காதவர்கள் அதுக்குள்ள இருந்தா பாதுகாக்கப்படுவாங்க. ஆனா அந்த கர்த்தருடைய சரீரத்தை புசிக்கவும் கூடாது, அந்த ரத்தத்தை என்ன செய்யக்கூடாதாம்? பானம் பண்ண கூடாதாம். அதற்கான ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசிக்கலாமா? யாத்திராகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 48வது வசனத்தை வாசிங்க. அந்நியன் ஒருவன் உன்னிடத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று இருந்தால் அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். பின்பு அவன் சேர்ந்து அதை ஆசரிக்க வேண்டும். அவன் சுதேசியை போல் இருப்பான். விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் அதிலே புசிக்க கூடாதான். ஹல்லேலூயா. அப்ப இருதயத்திலே நமக்கு இன்றைக்கு மாம்ச விருத்த சேதனம் அல்ல, இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாய் நாம் இந்த இடத்திலே வந்திருக்கிற நாம் இதை என்ன செய்ய வேண்டுமாம்? அனுசரிக்க வேண்டும். ஆனால் அதனால ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் நீங்க இதுல இருந்தீர்களானால் இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். என்னுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டுமேயானால், என் குடும்பத்துக்குள்ளே சத்துரு நுழைந்து போராட்டங்களை கொண்டு வரக்கூடாதையானால் நீங்கள் இந்த கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளாய் நீங்கள் வர வேண்டும். ஹல்லேலூயா. நாம் இயேசுவுடைய பிள்ளைகளாய் மாறி அவருடைய ரத்தத்துக்குள்ளே இருந்து நாம் மீட்கப்பட்டு வருகிற பொழுதுதான் நமக்கு இந்த விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. வேதத்திலே பார்க்கிறோம், 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 7-8 வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் செய்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே களைந்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அன்றைக்கு ஆட்டுக்குட்டியை வெட்டிதான் அதனுடைய ரத்தத்தை நிலைக்கால்களிலே தெளிக்க சொன்னார். இன்றைக்கு அப்படி இல்ல. நமக்கு ஆட்டை வெட்டி பலி கொடுக்கவோ இல்லை என்றால் ஒரு ஆசாரியரிடத்திலே போய் பாவ மன்னிப்பு கேட்கவோ நமக்கு கொடுக்கப்படவில்லை. நாம் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்குள்ளே வந்தவர்கள். ஹல்லேலூயா. அதனால கிறிஸ்து நமக்காக என்ன செய்திருக்கிறாராம்? பலியிடப்பட்டிருக்கிறாராம். அதனால அந்த கிறிஸ்துவின் ரத்தத்தை பானம் பண்ணி அவருடைய சரீரத்தை புசிக்க வந்திருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? 8வது வசனம். ஆதலால் பழைய புளித்த மாவோட அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவும். ஹல்லேலூயா. நாம் இந்த ரத்தத்துக்குள்ளே வந்த பிள்ளைகள் இன்றைக்கு அவருடைய சரீரத்தை பொசித்து ரத்தத்தை பானம் பண்ணும்படி வந்திருக்கிற நாம் நம்மை துப்புரவு பண்ண வேண்டுமா? ஹல்லேலூயா. துர்க்குணம் பொல்லாப்பு வேண்டாத காரியங்களை ஒருவேளை நாம் செய்திருக்க நேர்ந்திருக்க கூடும். ஹல்லேலூயா. நாம் செய்யக்கூடாத காரியங்களை செய்திருக்கலாம், பார்க்க கூடாத காரியங்களை பார்த்திருக்கலாம், பேசக்கூடாத காரியங்களை பேசி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் நம்மை துப்புரவு பண்ணி கொண்டு தான் இதிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சில நேரங்களில நாம் கோபப்பட்டிருப்போம், சில நேரங்களில சண்டை போட்டிருப்போம், சில நேரங்களில பிள்ளைகளை அடித்திருப்போம் இல்லையா? ஏதாயிலும் ஒரு கோபம், ஏதாயிலும் ஒரு போராட்டம் நமக்கு வந்திருக்கும். ஆனால் இந்த ஆராதனையை கலந்து கொண்டு இன்றைக்கு இந்த கர்த்தருடைய சரீரத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிற நீங்கள் துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்தமாவோடு ஆண்டவருக்கு பிரியமில்லாத சுபாவத்தோடு இதை நீங்க எடுக்க கூடாது. இன்றைக்கு உங்களை என்ன செய்து கொள்ளணும்? நீங்க
துப்புரவு பண்ணி கொள்ளணும். ஹல்லேலூயா. உண்மை உள்ள இருதயத்தோடு இதுல கலந்து கொள்ளணும். ஆமென். உண்மையோடு கலந்து கொள்ளணும். உண்மையை நீங்க ஏசப்பட்ட சொல்லுங்க, நான் இப்படிப்பட்ட பாவம் செய்திருக்கிறேன் அப்பா, இப்படிப்பட்ட துர்க்குணம் என்னிடத்துல இருக்கிறது, இப்படிப்பட்ட பொல்லாப்பான காரியம் என்னிடத்துல வந்ததுண்டு, நான் சில நேரத்துல கோபப்பட்டு இருக்கிறேன், என்னிடத்துல இந்த காரியங்கள் இருந்தது உண்மை, என்னை நீங்க மன்னிங்க என்று சொல்லி இன்றைக்கு நாம் தேவ சமூகத்துல மன்னிப்பு கேட்டுதான் என்ன செய்யணும், இதை நாம் அனுசரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இல்லாத பட்சத்துல நீங்கள் உங்கள் விருப்பம், மன விருப்பத்தின்படி எடுக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அதனால இந்த திருவிருந்துல நாம் கலந்து கொண்டு அவருடைய ரத்தத்தை நாம் பானம் பண்ண வேண்டும், சரீரத்தை புசிக்க வேண்டும் என்று நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. இது சடங்காச்சாரமாய் மாசந்தோறும் கொடுக்கும் பொழுது எடுக்க நமக்காகத்தான் அது நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்மை நாமே சுத்திகரித்துக் கொண்டு, நம்மை நாமே துப்புரவு பண்ணி கொண்டு, நான் இதற்கு தகுதி உள்ளவனா, நான் இதற்கு தகுதி அற்றவளா, என்னை நீர் ஆண்டவரை சுத்தம் பண்ணும் என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து நிதானித்து பார்த்து நம்ம என்ன செய்யணும், இதுல கலந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் எபேசியர்ல ஒரு வசனம் இருக்கிறது, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் என்ன செய்யணுமா, களைந்து போட்டு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4வது அதிகாரம் அதனுடைய 22, 23, 24 வசனங்களை வாசிக்க கேட்போம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய சுபாவம், நாம் யார்தான்? பாவியான மனுஷர்கள். ஹல்லேலூயா. ஆதாமிடத்தில் இருந்த பாவம் தொடர்ந்து நம்ம என்ன செய்து கொண்டு வருகிறது, பின்தொடர்ந்து கொண்டே வருகிறது. யாரையும் அந்த பாவம் விட்டு வைக்கிறது இல்ல. நாம் எல்லாரும் பரிசுத்தவான்களும் அல்ல. ஹல்லேலூயா. நாம் பாவிகள் தான். ஆனால் தேவ சமூகத்துல நம்மை நாம் அறிக்கையிட வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய முந்தின நடக்க, நான் இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட பொழுது, ரட்சிக்கப்பட்ட இப்பொழுதும் என்னுடைய முந்தின நடக்கை அப்பொழுது அவ்வப்போது தலை தூக்கி கொண்டிருக்கிறது. அவ்வப்போது இந்த சுபாவம் என்னை ஆட்கொண்டு கட்டுப்படுத்துகிறது. ஆவிக்குள்ளாய் என்னை ஆண்டவருக்குள்ளாய் ஆராதிக்க முடியாதபடிக்கு இந்த பழைய சுபாவம் நம்ம என்ன செய்யக்கூடாது, முந்தி கொண்டு மேற்கொள்ள நாம் விடவே கூடாது. அந்த பழைய சுபாவத்தை நான் என்ன செய்யணுமா, களைந்து போட வேண்டுமா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு சொல்றேன், அந்த பழைய மனுஷனை நீங்க என்ன செய்யணும், களைந்து போட வேண்டும். எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் இன்றைக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல தீர்மானம் பண்ணுங்க, என்னுடைய இந்த பாவ காரியங்கள், இந்த பேச்சுக்கள், இந்த விட முடியாத சுபாவத்தை ஆண்டவரே எனக்கு விட உதவி செய்யுங்க. நான் புதிய மனுஷனாய் உம்முடைய சாயலாய் நான் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கும் போது, அதை நீங்கள் பிரயாசப்படுகிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமா உங்கள் ஆண்டவர் என்ன செய்வாரு, புதிய மனுஷனாய் மாற்றிக்கொண்டே வருவார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் மாத்திரமல்ல, பல வருடங்களுக்கு முன்பாக நாம் ஞானஸ்நானம் எடுத்த நாமும் நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது, நம்முடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது, நம்முடைய குண அதிசயங்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும், தேவ சமூகத்துல நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஹல்லேலூயா. 2 விதமான சுபாவங்கள் உண்டு. ஒன்று ஜென்ம சுபாவம், ஒன்று ஆவிக்குரிய சுபாவம். ஹல்லேலூயா. சரீரம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14, 15 வசனம் சொல்லுகிறது, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். நிறுத்துங்க. ஜென்ம சுபாவமான மனுஷன், நம்ம ரட்சிக்கப்பட்ட நாம என்ன செய்துட்டோம், ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொண்டதுனால தான் என்ன செய்திருக்கிறோம், மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறோம் இல்லையா. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை என்ன செய்ய மாட்டாராம், ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். சிலுவையை பற்றின உபதேசம் அவர்களுக்கு எப்படி இருக்குமா, கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்குமா.
ரட்சிக்கப்படுகிற நமக்கு தான் அது எப்படி இருக்கும்? தேவ பலனா இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் அவன் என்ன செய்ய மாட்டான்? ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். வாசிங்க. அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஏன்னா அவன் நிதானிச்சு அறியவே மாட்டான். என்ன சொல்றாங்கன்னு இருதயத்தையும் சிந்தனையும் எல்லா காரியங்களையும் ஒருமுகப்படுத்தி அவன் அதை கேட்டு உணர்ந்து கொண்டால் தான் அவனுக்கு அந்த ஆவிக்குரிய சத்தியங்கள் காரியங்கள் என்ன செய்யும்? புரியும். ஹல்லேலூயா. ஆனால் இவன் என்ன செய்ய மாட்டான்? அதுல ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால், ஆவிக்குரிய காரியங்கள் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிற காரியங்கள். ஆமென். எப்படி வேணாலும் மனம் போன போக்கில நடக்கலாம்னு இல்ல. எல்லாவற்றையும் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு என்ன செய்யாது? தகுதியா இருக்காது. ஹல்லேலூயா. எல்லா உலகத்துல இருக்கிற காரியம் எல்லாம் நமக்கு அனுபவிக்கத்தான், ஆனால் எல்லாம் நமக்கு தகுதியா இருக்காது. ஹல்லேலூயா. எங்களுடைய சபையில நான் அடிக்கடி சொல்லுவேன், மாஸ்டர்ல இருந்து லீவுக்காக இருக்கிற சகோதரன் கூட இருக்கிறான். அடிக்கடி சொல்லுவேன் என்னன்னா, நம்ம ஆவிக்குரிய ஜீவிதம் ஒரு பத்தியம் நிறைந்த ஜீவிதம். ஹல்லேலூயா. ஒரு வைத்தியரிடத்துல போய் ஒரு மருந்து எடுத்தா அவர் என்ன சொல்லி விடுவாரு? ஏதாச்சும் ஒரு பொருள், ஒரு காய், ஏதாச்சும் காரியங்களை இதை நீங்க சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா இது என்ன செய்யாது? இந்த மருந்து கேட்காது அப்படின்னு சொல்லி விடுவாங்க இல்லையா? அப்போ இந்த உலகத்துல எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆமென். ஆனால் எல்லாம் என்ன செய்யாதாம்? தகுதியா இருக்காதாம். திருப்பி இன்னொரு வசனத்துல சொல்லுவாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, நான் கொஞ்சத்துக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று பவுல் சொல்றாரு. அப்போ நாம ஒண்ணுக்குமே அடிமையாகி விடக்கூடாது. ஆமென். நாமே ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்து நாம் வாழுகிற பொழுது நம்மை பின்தொடர்ந்து வருகிற எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து ஜெயம் எடுக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. இந்த ஜென்ம சுபாவமான மனுஷனோ ஆவிக்குரியவைகளை என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கொள்ள மாட்டானா. நீங்க ஒருவேளை இதுவரை ஆவிக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களா இந்த இடத்துல இருப்பீங்கன்னா, இன்றைக்கு நீங்க ஏற்றுக்கொள்ள உங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வர வேண்டாம் என்றுதான் நான் இருந்தேன். ஆனால் கர்த்தர் கொண்டு வந்து உங்கள் மத்தியிலே பேச கிருபை கொடுத்திருக்கிறார். 5வது வசனம் வாசிங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளை எதை வேணாலும் செய்யலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம், எங்க வேணாலும் போகலாம்னு இருக்க கூடாது. அவன் என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆராய்ந்து பார்க்கணும். இது எனக்கு தகுதியா? நான் கர்த்தருடைய சரீரத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிற எனக்கு இது தகுதியா? எனக்கு இது ஒத்து போகுமா? ஆண்டவர் இதுல பிரியப்படுவாரா என்று சொல்லி ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து தான் என்ன செய்யணும்? பேசுகிறதா இருக்கட்டு, நடக்கிற காரியங்களா இருக்கட்டு, சாப்பிடுகிற காரியமா இருக்கட்டு. ஹல்லேலூயா. அநேக இடங்களில உணவு கொடுக்குறாங்க. ஆமென். சபை என்று சொல்லுகிறாங்க, கோயில் என்று சொல்லுகிறாங்க. எல்லா இடத்துலயும் பாத்திரம் வைக்கிற இடத்துல எல்லாம் போய் இருக்காதீங்க. ஹல்லேலூயா. அது நம்மை கரைபிடித்து விடும், நம்மை ஆண்டவரை விட்டு அது விலக்கி போட்டு விடும். ஹல்லேலூயா. அதனால ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் என்ன செய்கிறானா? ஆராய்ந்து நிதானிக்கிறானாம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகள் நாம் எல்லா காரியத்தையும் ஒரு நிமிஷம் நின்று ஆராய்ந்து பார்த்து காரியங்களை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் நமக்கு ஆலோசனை கொடுத்தாலும் அவன் சொல்லுகிற காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்துல முதல்ல கொண்டு போனோம். இந்த மனுஷன் எனக்கு இப்படிப்பட்ட ஆலோசனை கொடுத்திருக்கிறார், இந்த காரியத்தை எனக்கு சொல்லி இருக்கிறார், இதை நான் செய்யலாமா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க கொண்டு போனோம். ஹல்லேலூயா. அவன் சொன்னதை அப்படியே கேட்டு நீங்க செய்துட்டீங்கன்னா நீங்க ஜெயம் எடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இதே நேரத்துல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்த ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு கொடுப்பார்களே, ஆனால் அவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்?
கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவானவைகளாய்த்தான் என்ன செய்வாரு? சொல்லிக் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் என்ன செய்கிறானாம்? ஆராய்ந்து நிதானிக்கிறானாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஜென்ம சுபாவமுடையவர்களா இருக்கிறோமா? ஆவிக்குரியவர்களா இருக்கிறோமா என்று நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சரீரம் அற்பமானது அல்ல. கர்த்தருடைய ரத்தம் அற்பமானதல்ல. நமக்காய் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காய் சிந்தினார். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்காக கூட நாம் ஜீவ பலியாய் நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டோம். நம்முடைய பிள்ளைக்காக நம்ம மரிக்க உடனே போயிடுவோமா? இறங்கி போக மாட்டோம். பாவமில்லாத அவர் நமக்காக பலியானார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பை உணர்ந்தவர்களாய் எனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். அந்த கல்வாரி சிலுவையிலே அவருடைய சரீரங்கள் பிக்கப்பட்டவராய் தொங்கப்பட்டார் என்ற அந்த எண்ணத்தோடு, அந்த உணர்வோடு, பய பக்தியோடு அதுல நம்ம கலந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. நிர்விசாரமா எடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. எல்லா மதமும் எடுக்கிறது தானே எடுக்க கூடாது. நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் அதையெல்லாம் அறிய மாட்டான். ஆனால் ஆவிக்குரியவனோ எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய கரத்துல அந்த சரீரம் வருகிற பொழுது அதை வாங்கிட்டு ஏதோ ஒரு பிரெட்டை கொடுத்தாங்க, ஒரு அப்பத்தை கொடுத்தாங்க நீங்க இருக்க கூடாது. இது உங்களுக்காய் எனக்காய் பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தில் இருந்த ஒரு துண்டு தான் நம்முடைய கரத்துல வந்திருக்கு அப்படின்னு உள்ள உணர்வு உங்களுக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. சத்தியத்தை இந்த அநேக விதமா போதி இது ஒன்றும் இயேசுவுடைய சரீரம் அல்ல, இது ஒன்றும் அவருடைய ரத்தம் அல்ல, இது ஒரு பொருள் தான் என்று சொல்லி கூட ஆவிக்குரிய பெரிய சபைகளில நான் போன வாரத்தில் எங்களுக்கு திருவிருந்து ஆராதனை நடந்த போது ஒரு நாங்கள் மிகவும் நேசிக்கிற ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர் எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, சாப்பிட்டு இருக்காங்க, பழகி இருக்கிறோம். ஆனால் அவருடைய அந்த செய்தியை நான் கேட்க நேர்ந்தது. கேட்கிற பொழுது மிகவும் நான் நொந்து போனேன். அப்படியே ஆப்போசிட்டாக பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய சரீரத்தை குறித்தும் ரத்தத்தை குறித்தும் அவர் அற்பம், இது ஒரு பொருட்டாக அவர் என்ன சொன்னார்? இயேசு பிட்டு என்ன செய்தார்? இது என்னுடைய சரீரமா இருக்கிறது, இதை நீங்கள் வாங்கி உங்களுக்குள்ள என்ன செய்து கொள்ளுங்க, புசிங்க. ஆண்டவர் சொன்னார், இது என்னுடைய சரீரம், உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம். ஹல்லேலூயா. இயேசுவுடைய வார்த்தையை புரட்ட ஒருத்தருக்கும் கூடாது. ஒரு அந்த கர்த்தருடைய வசனத்தில் ஒரு வார்த்தையோ ஒரு எழுத்தையோ குறைக்கவோ கூட்டவோ நமக்கு முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் அந்த பயபக்தியோடு, தெய்வ பயத்தோடு நாம் அதை அனுசரிக்கணும். ஹல்லேலூயா. நமக்காக அடிக்கப்பட்டு, தலையிலே முட்கிரீடம் சூட்டப்பட்டு, கைகள் கால்களிலே ஆணிகளால் கடாவப்பட்டு, விற்கப்பட்டு, சரீரத்திலிருந்து சொட்ட சொட்ட ரத்தம் வடிந்து உங்களை மீட்கவும் என்னை மீட்கவும், அந்த நரகத்துக்குள்ளே நாம் போகாதபடிக்கு நித்திய ஜீவனுக்குள்ளே நம்மை கொண்டு சேர்க்கும்படியாக அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டு கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. பாதியில் அந்த கஷ்டத்தை பொறுக்க முடியாம என்னால முடியாதுன்னு அவருக்கு பின்வாங்கி இருக்கலாமா? பின்வாங்கி இருந்தா நம்முடைய நிலைமை நினைச்சு பாருங்க. நித்தியமான அக்கினி நரகத்துக்குள்ளே நாம் போயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் கிருபையினாலே கர்த்தர் நம்மை மீட்கும்படியாய் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய் அவர் இந்த பூமியில வந்தார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் நேசித்து அன்பு கூர்ந்தபடினாலே அவர் தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அதனால அந்த சரீரம் அற்பமானதல்ல, ரத்தம் அற்பமானதல்ல. நாம் ஒவ்வொருவரும் நிதானித்து அறிந்து அதுல எடுக்கணும். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா நிதானித்து அறியணுமா? இல்லைன்னா என்ன செய்திருக்க, அநேகர் செய்து விட்டார்களாம், வியாதிப்பட்டிருக்கிறார்களாம், அநேகர் மரித்து போயிருக்கிறார்களாம். ஹல்லேலூயா. அதனால நம்மை நாமே நிதானித்து அறிந்து இந்த சரீரத்தை புசித்து இந்த ரத்தத்தை நாம் பானம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? நாம் எவ்வளவோ நேரம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறோம். எவ்வளவோ நேரம் துணிகரமா பாவம் செய்திருக்கிறோம். எவ்வளவோ நேரம் ஆண்டவரை வேதனைப்படுத்தி இருக்கிறோம். எவ்வளவோ நேரம் துக்கப்படுத்தி இருக்கிறோம். ஆண்டவர் அறிந்தும் அறியாதது போல நடந்திருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பர் ருசித்தும் மனம் போன போக்குல நடந்திருக்கிறோம். எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் எனக்கு நான் அதற்கு கொஞ்சத்துக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்லி பவுல் எடுத்த தீர்மானத்தை
போல நாங்கள் அநேக நேரம் எடுத்தாலும் விழுந்து விழுந்து எழுப்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தயவா மன்னிச்சு ஆண்டவரே, எங்களை ஆண்டவரை தகுதிப்படுத்துங்கன்னு கேளுங்க. வாய்களை திறந்து கேளுங்க ஆண்டவரே. என்ன கழுவி சுத்திகரிங்கப்பா, என்னுடைய ரத்தத்தால கழுவுங்கப்பா. அப்பா உடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னை கழுவி சுத்திகரிச்சு என்னை தகுதிப்படுத்துங்கன்னு கேளுங்க. வாய்களை திறந்து கேட்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை கர்த்தர் தகுதிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டேன், அன்பின் தகப்பன் நீதானையா. செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு. அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டேன், அன்பின் தகப்பன் நீதானையா. செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி ரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 ஏசையா, துணிகரமாய் நான் தவறு செய்தேன், துணிந்து பாவம் செய்தேன். எத்தனை நேரம் துணிஞ்சு ஆண்டவர் பார்க்கல நினைச்சு துணிகரமான பாவங்கள் செய்திருக்கிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, துணிகரமாய் நான் தவறு